போற ரிவ்யூ வந்து படம் பேரு தோழா. இது வந்து ஒரு குவாட்ரோப்ளெஜிக்னா கழுத்துக்கு கீழே ஒரு ஸ்ட்ரோக் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டோ நடந்து பேக் போனில் ஒரு சின்ன பிரச்சனை வந்து கீழே பராலிட்டிக் ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடும். எதுவுமே நடத்த முடியாது, கை கால் எதுவுமே நடத்த முடியாது, கழுத்துக்கு மேலே தான் நடத்த முடியும். இந்த படத்தில் சொல்ல போனால் கார்த்தி ஹஸ் சூப்பர் ஜாப். இன்ஃபேக்ட் நான் வெளியில் வந்த உடனே கார்த்திக் ஒரு மெசேஜ் இருந்துச்சு, கார்த்திக்கு ஃபோன் பண்ணேன், நான் உன்னை பல படத்தில் திட்டிருக்கேன், ஆனால் இந்த படத்தில் திட்ட முடியல, சூப்பராக பண்ணியிருக்கேன், வாழ்த்துக்கள்னு சொன்னேன், உங்களை மன்னிச்சிடுறேன் இவ்வளோ காலம் திட்டத்துக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், he did a great job. நான் இதில் வந்து இன்டச்சபிள்ஸ் அப்படின்னு இந்த ஃப்ரெஞ்ச் ஃபிலிம், அந்த ஃப்ரெஞ்ச் ஃபிலிமில் ஃப்ரான்சாய்ஸ் க்ளூசாய் அப்படின்னு ஒருத்தர் ரோல் பண்ணிருக்காரு. இந்த ஃப்ரான்சாய்ஸ் க்ளூசெட் ஒரு ரோலை வந்து நாகார்ஜுனா பண்ணியிருக்காரு, ஓமார் சி அப்படின்ற ரோலை கார்த்தி பண்ணியிருக்காரு. The only difference is, I mean, நிறைய இதில் வந்து ரொம்ப சிமிலாரிட்டி நிறைய இருந்தாலும் இது ஒரு லவ் ஆங்கிள் ஒன்று நடுவில் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றியெல்லாம் இப்போ பேசுவோம். அதுக்கு அப்புறம் இந்த படத்தோட டைம் வந்து அது 173 நினைக்கிறேன், இது 130 இன்டச்சபிள்ஸ். அதில் 2 டைரக்டர் ஃப்ரெஞ்ச் ஃபிலிமில், இதில் ஒரே டைரக்டர் வம்சி, அதில் 2 டைரக்டர். ஸோ இதுதான் மொத்தத்தில் படம். இப்போ வந்து நம்ம பிரசாத் வந்துட்டாரு, களத்தில் வந்துட்டாரு. அவர் ஏதாவது இதை பற்றி என்ன சார் என்ன நினச்சிங்க இந்த படத்தை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர் வம்சி, டைரக்டர். அண்ட் ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சி மாமே தெரியல அது ஃப்ரெஞ்சு ஃபிலிம் அந்த மாதிரி சொல்லுவோம், தெரிஞ்சு தான் ஃபர்ஸ்ட் நாங்களும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இது ஃப்ரெஞ்சு. ஹேட்ஸ் ஆஃப் நம்பர் 1. நம்பர் 2, 173 நிமிஷம் டைம் சார். 170 மினிட்ஸ் டைமில் வந்து ஒரு ஆளை வந்து சீட்டில் உட்கார வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எக்ஸலண்டாக எடுத்து போயிட்டாங்க, செகண்ட் ஹாஃப் வந்து நான் அப்புறம் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த மட்டும் சூப்பராக எடுத்து போயிட்டாங்க ஃபுல்லாக. நம்பர் 2, இந்த படம் ஃபுல்லாகவே எமோஷன்ஸ் அண்ட் சென்டிமெண்ட்ஸு. ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் படத்தில் எமோஷன் சென்டிமெண்ட்ஸ். அந்த காலத்தில் நீங்கள் வந்து சிவாஜி தெலுங்குல எடுத்துருக்காங்க. ஓ எக்ஸலண்ட். 2 பேர் எடுத்ததுனால எனக்கு வந்து அது ஸ்டண்ட் என்னன்னா, கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரான்னு. கார்த்தி சூப்பர் ஆக்டிங் சார், பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாரு. அதுவும் 2-3 சீனை பார்த்தா வச்சுக்கலாம், எனக்கு இல்லை இது இவ்வளோ, அதாவது டைலாக் பேசாமலே எமோஷன்ஸில் காட்டுறது பார்த்தீங்களா. அந்த ஜெயசுதா வந்து அவங்க பொண்ணோட கல்யாணம் வந்து நிச்சயமாயிடும், அவங்க ரிலேஷன்ஸ் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஸ்பீக்கர் ஃபோன் பண்ணி ஜஸ்ட் ரியாக்ஷன் பண்ணும்போது இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஆஸ் யூஷுவல் நாகார்ஜுன கேட்கவே வேணாம், அந்த பியூட்டிஃபுல் மனம் மாதிரி ஒரு அமைதியாக சூப்பராக ஒரு ஃபேண்டாஸ்டிக் கேரக்டர். இதில் வந்து 3 பேர் பார்த்தீங்கன்னா காண போயிட்டாங்க. நாகார்ஜுனா கேரக்டர் கொஞ்சம் டஃப் பிகாஸ் இங்கே நகர்த்த முடியாது, கழுத்து அப்படியே இருக்கணும். இப்போ பிரசாத் இருக்காரு பாருங்க, அப்படியே இருக்கணும் சார். முடியல சார், வந்துட்டு ஏன்னா 1 செகண்டே முடியல அந்த மாதிரி பண்ணுறது பெரிய விஷயம். அதான் இதில் வந்து அது ஜெயசுதா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சின்ன மேட்டர் என்னன்னா, அவங்க வந்து ஸ்டெப் மதர். ஆமாம், ஸ்டெப் மதர் ஜெயசுதா. ஹீரோயின் தமன்னா, இன்னொரு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் யாரு, ஸ்ரேயா, அனுஷ்கா, ஜெயசுதா அண்ட் விவேக். கெஸ்ட் ரோல்ல ஜி மட்டும் தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி கெஸ்ட் ரோல் நான் பார்த்தே கிடையாது, இல்ல அந்த மாதிரி. ஏன்னா காணும் 3 பேருமே சும்மா ஜெஸ்ட் வந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆனா அதுல அந்த ஃபோக்கஸ் போகக்கூடாதுன்னு வச்சிருப்பாங்க. சோ இவங்க 2 பேரோட ஃபோக்கஸ் தான படமே இல்ல சார். பட் ஃபர்ஸ்ட் அந்த 2 பேரோட எமோஷன்ஸ் நல்லா எடுத்துட்டாங்க 2 பேருமே சார். அதாவது ஸ்கிரீன் பிளேயால ஒரு படத்தை வந்து நிக்க வைக்க முடியும்னு சொல்றது வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்றேன், டாக்கிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா பண்ணாங்க. கார்த்திக் நல்லா பண்ணாரு, பிரகாஷ் ராஜ் எக்ஸலென்ட் ஜாப் பண்ணாரு. ஒரே ஒரு இதுன்னா கண்டென்ட் நம்மளது இல்ல, அது ஒரு சின்ன வார்த்தை இருக்கு. நான் சொல்லிட்டேன் சார், நான் வந்து கதைக்கு வந்து நீ வந்து 1 மார்க் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் சொல்லிட்டேன் சார், நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். அது அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் ஆடுச்சுல, செகண்ட் ஹாஃப்ல வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் அந்த எமோஷனல் சீன்ஸ்ல சொல்லாம அந்த வந்து கார்த்தி ஃபீல் பண்ணது, அப்புறம் அந்த அண்ணான்னு கூப்பிடுறது, நீ வந்து அண்ணான்னு சொல்லும் போது நான் உனக்கு அண்ணாவா செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்றது. அந்த ஒரு பாஷை இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரவுடி பாஷைவாங்களே, ரவுடி மெட்ராஸ் பாஷை ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு ஃபுல்லான. அதெல்லாம் அசால்ட்டா ஜாலியா பியூட்டிஃபுல்லா பேசிட்டு என்ன சொல்ல வரோம் கொஞ்சம் ஹியூமரஸா சொல்லலாம் சார். அதான் இந்த லவ் தான் படத்துல வந்து காமெடி இல்லைன்னு நினைச்சேன் நான். அந்த லவ் உள்ள எடுத்து அது காமெடியா மாட்டாங்க. போகும்போது ஐயோ இந்த மெயின் கதை விட்டு போகாதீங்கடா, இப்படி வந்துடா சீக்கிரம் வாங்கடா தோணுது. எக்ஸாக்ட்லி. நெக்ஸ்ட் என்னன்னா,
இந்த படத்துல வந்து நாகார்ஜுன சொன்னீங்க பதில் ஒரு வியாதி வந்துட்டு குவாட்ரப்ளெஜிக் எது வந்துட்டுன்னு கிடையாது, வந்துட்டு அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ற கதை. கார்த்தி நீ சொல்ற கார்த்தி தானே? கார்த்தி அவன் வந்து ரவுடியா போய் ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்து ஏன் போனா எதுக்கு போனா கிடையாது. இந்த பேஸ்ல கேரக்டரோட பேக்ரவுண்டே இல்ல. கேட்கல நாங்க பேக்ரவுண்ட் வந்து டைலாக்ல சொல்லிடுறேன். கதை மூவ் பண்ணி இன்டர்வல் போட்டு எக்ஸலன்ட் சார். செகண்ட் இந்த நமக்கு பிளாஷ்பேக் எல்லாம் தேவையில்லை, நடுவுலயே மிட்வேல படம் ஆரம்பிக்கலான்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆயிடுச்சு இந்த படம். எனக்கு என்னன்னா மெயின் மேட்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இவ்வளோ பிரில்லியண்டா வந்து நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு 173 மினிட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உட்கார வச்சாங்க. 1 hour ரொம்ப நேரம் உட்கார வச்சாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேமராவும் நல்லா இருந்தது. கேமரா ஒர்க்ஸ் எக்ஸலென்ட். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா பெட்டரா இருந்திருக்கும். நம்பர் 1 இவங்க அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பரவாயில்ல. அது ஒரு பாட்டு செகண்ட் ஹாஃப்ல பாட்டா கேட்கலாம். இந்த சினிமா உள்ள அந்த பாட்டு தேவையானது இல்லாத அந்த பாட்டு ஓரளவுக்கு கேட்க முடியாது. ஒரு பாட்டு ஆமா புதுமையா இருந்தது. அது ஒரு செகண்ட் ஹாஃப்ல டெலிவரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிரிப் இல்ல, எனக்கு செகண்ட் ஹாஃப்ல பார்க்க முடியல என்னால. அப்படி ஜஸ்ட் அப்படி சீன்ஸ் போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இவ்வளவுதான் மேக்ஸிமம் தெரிஞ்சு போயிட்டு இவ்வளவுதான் போயிருக்குன்னு தேவையில்லாத பாரிஸ் எடுத்துன்னு போயிட்டு அனுஷ்கா இவரோட ஃபர்ஸ்ட் லவர் வந்து யாரு பாரிஸ் வந்து 2 பாதிப்பு சார். அதுல ஒண்ணு பிரெஞ்சு பிலிம், ஆமா அதனால பாரிஸ் போயிட்டாங்களா தெரியல. ரெண்டாவது பாண்டிச்சேரிக்கு ஒரு ட்ரிப் பண்றாங்க, அதுவும் பிரெஞ்சு காலனி. ஆமா ஸோ இந்த பிரெஞ்சு ஜாடைக்கோசம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. அதுக்கு இல்லை இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் பாரிஸ் போன ரீசன் என்ன நான் எனக்கு பொறுத்த மட்டும் இப்போ ரீசன் வந்து அந்த அனுஷ்காக இவன் எக்ஸ் லவர் யாரு தெரியும்? அவ ராஜஸ்தான்ல இருக்கலாம், பீகார்ல ஒரிசா கூட எடுத்துக்கலாமே சார். எதுக்கு பாரிஸ்? அந்த டைம் நான் அங்கே தான் போயிட்டாங்க சார். பாரிஸ் போய் பாரிஸ் 2 விஷயம் சார் பாரிஸ் போடுது. ஒன்று லவ் மேட்ரு, கார்த்தியோட லவ் மேட்ரு 2 தான். இல்லை அதுல ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. அவங்க அம்மா சொல்றாங்கன்னா தொலைச்ச இடத்துல போய் தேடினா கிடைக்கும் அப்படின்றாங்க இல்லையா? அதனாலதான் அவன் பாரிஸ் போய் தேடுறாரு. அதே டைலாக திரும்பி சொல்றாரு செகண்ட் ஹாஃப்ல கார்த்திக். நீ போய் தொலைச்ச இடத்துல தேடு, உனக்கு கிடைக்கும். எங்க உங்க அம்மாவை நீ தொலைச்சிட்ட, நீ போய் தேடினா திரும்பி கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னா, கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லாதையும் ஒருத்தருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்ல இந்த மாதிரி ஒரு அதுதான் பாயிண்ட். அந்த மெயின் கதையே எமோஷன்ஸ் தான் சார். அந்த தோழாலியே கம்ப்ளீட்டா வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. எடிட்டிங்ல ஒரு எடிட்டிங் ஓகே, பட் ஆனா அந்த ஒரு 35-40 மினிட்ஸ் அதெல்லாம் வேணுமா? அது இல்லைன்னா இன்னும் கிரிப்பா இருக்குமே படம். ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் லாங் டைம் சரி குட் பாயிண்ட். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வில்லன் இல்லாத ஒரு படம். வில்லன் வந்து நல்லவனா நடிச்ச படம். பிரகாஷ் ராஜ் ஒரு நாள் கழிச்சு ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். ஒரு ஆபாசம் கிடையாது, ஒரு கண்ணாபின்னா சண்டை கிடையாது. அதாவது என்ன சென்டிமெண்ட்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன கொஞ்சம் காட்டுறதுக்கு இந்த படம் போய் பார்க்கலாம். சொல்லலாம் இப்படிதான் இருக்கணும்டா, ஒருத்தர் போய் இந்த பக்கம் போகாதீங்க. நீ என்ன ஒரு நல்ல பாயிண்ட் தெரிஞ்சிடும். கார்த்திக் நீட்ஸ் பைசா. ஆமா நம்ம நாகார்ஜுன நீட்ஸ் வந்து எமோஷன்ஸ் வேணும். இது 2 பேர் மீட் பண்ணா எப்படி நடக்கும்டா கதை ரொம்ப நல்லா இருந்தது. பைசா இது ரொம்ப இருந்தாலும் ஹாப்பினஸ் இல்ல, பைசா இல்லனாலும் ஹாப்பினஸ் இல்ல. அது அவன் காட்டுறது. இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த தோழா படம். ரொம்ப நல்லது. Go and enjoy the film, have fun. It's a feel good film. சார் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் ஃபேமிலியோட போய் பாருங்க. அப்படிலாம் தோழா 100க்கு 289 மார்க். அது என்ன மார்க்கோ அந்த மார்க்கை நீங்களே யோசிச்சுக்கோங்க. தமிழ்ல ஒரு நல்ல படம் வந்து we should try enjoy the film. படம் பார்த்தோட ஒரு ஃபீலிங் இருக்கும். தோழா பாருங்க தோழா, எல்லா தோழர்களும் போய் பாருங்க படத்தை. வெரி குட். இட்ஸ் நத்திங் பட் இன்டர்நேஷனல் டீம். சார் கொஞ்சம் வித்தியாசமான கதை சார். படத்துல வந்து பஞ்ச் டைலாக் கிடையாது. இட்ஸ் லுக் லைக் a real boxer மாதிரி. பியூட்டிஃபுல் பிசிக் ஃபில். இன்டர்நேஷனலா ஒரு சாம்பியன் வராரு. பாக்ஸிங் மாத்திரம் தான் தெரியும்னு நினைக்கிறேன்.